Diploma in Chemical Engineering to BE BTech Chemical Engineering. நம்மளால் lateral entry எப்படி ஜாயின் பண்ண முடியும், அதனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டிப்ளமோ முடிச்சு உங்களுக்கான lateral entry அப்டேட்ஸ் அப்புறமா உங்களுக்கான ஜாப் அப்டேட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான ஹையர் ஸ்டடீஸ் என்னென்ன இருக்குது, லேட்ரல் என்ட்ரினா என்ன, லேட்ரல் என்ட்ரி மூலியமாக எப்படி வந்து அவங்களால காலேஜ் ஜாயின் பண்ண முடியும், அதுக்கப்புறமா இவங்களுக்கான கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து லேட்ரல் என்ட்ரினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் லேட்ரல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் அட்மிஷன் ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டு ஜாயின் செகண்ட் இயர் ஆஃப் பிஇ ஆர் பிடெக் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஒரு 12th முடிச்சு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் வந்து ரெகுலர் பேசிஸில் படிக்கிறவங்க. பட் டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி முடிச்சு அவங்க வந்து டைரக்ட் செகண்ட் இயராக ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை வந்து 3 years டியூரேஷனில் முடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் வந்து லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 3 years டிப்ளமோ கோர்ஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் கெமிக்கல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆர் எல்ஸ் பெட்ரோ கெமிக்கல், இந்த மாதிரியான சப் பிரான்ச்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே வந்து கிராஸ் மேஜர் பண்ணி உங்களால் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக இருக்கணும். நீங்கள் இதில் வந்து ஒரு மினிமம் 50% அண்ட் அபவ் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஸோ 50% அப்படிங்கிறது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். பட் நீங்கள் வந்து ஒரு 80% மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ்லேயோ இல்லை ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜ்லேயோ வந்து உங்களுக்கான அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லேட்ரல் என்ட்ரிக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் லேட்ரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் செலக்ட் காலேஜ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, லெபார்ட்ரிஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் படிக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேட்ரல் என்ட்ரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோவா நாலேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து டிஎன்எல்இ கவுன்சிலிங் மூலியமாக நடக்குது. வெறும் நம்மளோட மார்க், நம்ம டிப்ளமோவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு மட்டும் தான் நம்மளுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. பட் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்இஇடி, அதாவது லேட்ரல் என்ட்ரி என்ஜினியரிங் டெஸ்ட், இந்த லேட்ரல் என்ட்ரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தான் அதர் ஸ்டேட்ஸில் வந்து உங்களால் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தேர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். வெறும் வந்து நீங்கள் உங்களோட மார்க் பேசிஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அதை எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் வந்து அதர் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எல்இஇடி டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்மிஷன் அண்ட் கமென்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணுறதா வந்து அட்மிஷன்ஸ் ப்ராசஸ். அதுக்கப்புறமா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ இப்போ டிப்ளமோ இன் கெமிக்கல் எடுத்து நீங்கள் வந்து பிஇ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க அப்படின்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமான கெரியர் ஸ்கோப்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லாட்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹையர் எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்டெக் படிக்க முடியும். எம்டெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, இன்டெப்த் உங்களால் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு ஒரு கோர்ஸில் வந்து படிக்க முடியும். அதாவது ப்ராசஸ் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபைடு செக்டாரில் வந்து நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் பிளான்ஸில் உங்களால் வந்து என்ஜினியராக போக முடியும். அப்புறம் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியராக போக முடியும். என்விரான்மெண்டல் இன்ஜினியர், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர், சேஃப்டி இன்ஜினியர்னு சொல்லி உங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் வந்து இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டார் அளவில் கெமிக்கல் இன்ஜினியராக நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் பிளேசஸ், அப்புறமா ஃபுட் ப்ராசஸிங், எனர்ஜி, பெட்ரோகெமிக்கல்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து ப்ரைவேட் செக்டாரில் கெமிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐஓசிஎல், பிபிசிஎல், கெயில், பெல், அப்புறமா கவர்மெண்ட் ரிசர்ச் லேப்ஸ், இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிப்ளமோ முடித்தவங்களுக்குமே வந்து இந்த 2 இடத்துலையுமே வந்து ஜாப்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு போகிறீங்க அப்படின்னா த்ரூ கேட் எக்ஸாம் மூலியமாக தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிப்ளமோ வச்சும் நீங்கள் பிடெக் ஜாயின் பண்ணி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை வச்சுமே கூட இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து ஜாப் ரோல்ஸ் ஃபார் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கான ஜாப் ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் இன்ஜினியர், பிளான்ட் ஆப்ரேஷன் மேனேஜர். ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியரில் வந்து நீங்கள் டிசைன் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, அந்த பிளான்ட்டை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து நீங்கள் கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியராக வந்து உங்களோட ஜாப் ரோல் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்னாலே தெரியும், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு இன்ஜினியர். அப்புறமா என்விரான்மெண்டல் இன்ஜினியர்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து வரக்கூடிய பொல்யூஷன், அந்த கம்பெனியில் எவ்வளோ தூரமான பொல்யூஷனை வந்து வெளியே விடுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில இன்ஜினியர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கான ஜாப் ரோல் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அப்புறமா பிளான்ட் ஆப்ரேஷன் இன்ஜினியர், ஸோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா அதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் சேவிங். எல்லோரும் 4 years கோர்ஸ் முடிச்சு வருவாங்க, நீங்கள் வந்து டேரெக்டாக 3 yearsல அந்த கோர்ஸை முடிச்சிட முடியும். வித் இன்னொரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா 4 வருஷம் அவங்க ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் நீங்கள் 3 years பே பண்ணுறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறமா ஃபாஸ்டர் என்ட்ரி இன்டூ ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிங்க அப்படின்னாலுமே டிப்ளமோ சர்டிஃபிகேட் இஸ் எனஃப், நீங்கள் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேணாலும் என்ட்ரு ஆகலாம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் குவாலிஃபைடோட உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ்டு லேர்னிங் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோவில் ஹேண்ட்ஸான ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் இங்கே பிஇ ஆர் பிடெக்கில் வந்து தியரட்டிக்கலாக, அதாவது மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணி அதை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபிஃப்த்து வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸை பொறுத்தளவுலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஒரு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நிறையவே இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா இப்போது அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் lateral entry in கெமிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் லிமிட்டட் காலேஜ் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. முக்கியமாக கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் டு டிகிரி லெவல் கரிக்குலம். ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ எடுத்திருப்பீங்க. ஸோ 10thலேயுமே வந்து பேசிக் மேக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர்லையுமே வந்து ஒரு பேசிக் மேக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் தான் படிச்சிருப்பீங்க, தியரட்டிக்கலாக அவ்வளோ படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் பொறுத்தளவில் நிறைய தியரட்டிக்கலான விஷயங்கள் படிக்கணும். அதனால அந்த இடத்துல வந்து உங்களோட கரிக்குலம் வந்து உங்கள் லெவலுக்கு வந்து அது அட்ஜஸ்ட் ஆகாது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது ஹெவியாகவே ஃபீல் ஆகும். ஸோ தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அவுட் தி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன தான் வந்து டேரெக்ட் செகண்ட் இயராகவே ஜாயின் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் இயரில் படித்த மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா தான் நம்மளுக்கு அந்த அடுத்த செகண்ட் இயர்க்கான ஒரு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நம்மளுக்கு புரியும். நம்ம அது படிக்காதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு விஷயம் எடுத்து நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நான் 12thலேயுமே அவங்க வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. அதே மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை கொஞ்சம் ஹையர் லெவலில் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் இயரில் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நம்மள மாதிரி டிப்ளமோ முடிச்சு வரவங்களுக்கு அது லிட்டில் பிட் ஹார்டாக இருக்கும். அடுத்து வந்து ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டு கேட்சப். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிற விஷயங்கன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அதை வந்து கேட்சப் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் படிச்சுட்டு வந்தனால தியரட்டிக்கலாக நம்மளால் வந்து அவ்வளோ தூரம் புஷ்அப் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயினிங் lateral entry கோர்ஸ். இப்போது கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கான ஸ்கில் என்னென்ன ரெக்வயர்னு நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு lateral entry ஜாப், நீங்கள் lateral entry முடிச்சு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாட் ஒன்லி ஃபார் கெமிக்கல், அதர் பிரான்ச்சஸ்க்குமே அது அப்படி தான். அதுக்கப்புறமா ப்ராசஸ் டிசைன் ஆப்டிமைசேஷன், சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்டல் நாலேஜ். ஸோ இந்த 2 விஷயமே வந்து உங்களோட கரிக்குலம்லேயே வந்து ஆட் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் படிக்கிறதா தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் சப்ஜெக்டில் படிக்கிறதா இருந்தாலுமே இன்னுமே அதில் வந்து நீங்கள் இன்டெப்த் நாலேஜை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஸ்கில்ஸ் வந்து இன்னுமே டெவலப் ஆகும். ஸோ அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அப்புறமா கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க். ஸோ இந்த 5 விஷயங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹிண்ட் தான். இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கெமிக்கல் இன்ஜினியரிங் கெரியர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா
நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிப்ளமோ இன் கெமிக்கல் டு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கான ஒரு ஸ்ட்ரீம்லைன் பாத்வே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எந்தெந்த கம்பெனியில் அதிகமாக ஹையர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்னங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டு பிடெக் இன்ஜினியரிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் நான் நிறையவே கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி கோத்ரூ கூட பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் another upcoming video. Thank you.